வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏ டைப் பி டைப் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வணிகளுக்கான அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 மார்க் எக்ஸாமு, 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமர்ஸ் வணிகவியலில் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் கேட்பாங்க. இந்த 20 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 15 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 12th காமர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னென்ன கம்பல்சரி நம்ம படிக்கணும் 2 மார்க் 3 மார்க்கில். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக 2 மார்க் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 × 2 14 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 30 கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா விடையளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரகர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஹூ இஸ் கால்டு புரோக்கர்? பதவி உயர்வு என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரொமோஷன்? கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகளை தருக. கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன். ஸோ அந்த அடல்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை நியோக்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்? மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் சிக்கல்களில் ஏதேனும் 2 எழுதுக. லிஸ்ட் எனி 2 challenges faced by விமென்ஸ் என்டர்பிரனர்ஸ். டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக. கிவ் அ நோட் ஆன் டிஜிட்டல் இந்தியா. முழு நேர இயக்குனர் என்பவர் யார்? ஹூ இஸ் எ ஹோல் டைம் டைரக்டர்? சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மார்க்கெட்? இரண்டாம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? ஹவு இஸ் பிரைஸ் டிசைடட் இன் ஃபார் செகண்டரி மார்க்கெட்? தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரைவேட்டைசேஷன்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கில் 40 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. 7 × 3 21. இதில் ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஷின் நம்பர் 40 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. டிஃபைன் த டேர்ம் ஆஃப் மேனேஜ்மெண்ட். கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? வாட் ஆர் த ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெரரி பில்ஸ்? செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி? மனித வளங்களின் இயல்புகள் ஏதேனும் 3 கூறுக. ஸ்டேட் எனி 3 கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். தனியிடை சந்தை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ஃபார் நீச் இன் மார்க்கெட்டிங். காலை வகை உக வணிகர் விளக்குக. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த புல் டைப் ஆஃப் ஸ்பெக்குலேட்டர் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? வாட் இஸ் எக்ஸிட்டிங் ஃபார் குட்ஸ்? மாற்று இயக்குநர்கள் எப்போது நியமிக்கலாம்? வென் ஆர் ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ் ஆஃப் அப்பாயிண்டட்? தாராளமயமாக்கம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை லிபரலைசேஷன்? ஸோ லிபரலைசேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின். தொழில் முனைவோருக்கும் மேலாளர்களுக்கும் இடையான வேறுபாடுகள் ஏதேனும் 3 எழுதுக. ரைட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் என்டர்பிரனர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக கம்பல்சரி இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த சாப்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 5 35. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 5 மார்க் இருக்கும். எய்தர் ஆர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 அட்டன் பண்ணணும். நவீன மேலாண்மை கோட்பாடுகளில் ஏதேனும் 5 விவரிக்கவும். அல்லது பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை 2 இடையான வேறுபாடுகள் ஏதேனும் 5 எழுதுக. ஸோ ஒரு 7 பாயிண்ட் கூட எழுதுங்க. எக்ஸ்பிளைன் எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ரைட் எனி 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். மின்னணு சந்தையிடுதலின் நன்மைகள் தீமைகளை விளக்குக. அல்லது ஆள்சேர்ப்பு முறையில் உள்ள சமீபகால போக்குகள் யாவை? எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். வாட் இஸ் எ ரீசன்ட் டென்ஸ் ஆஃப் ரெக்யூமெண்ட்? அடுத்து பார்த்தீங்கன்னா நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை? அல்லது நிதிச்சந்தையின் பங்கினை விவரிக்கவும். வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ்? டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். சந்தையிடுகளின் பரிணாம வளர்ச்சி பற்றி குறிப்பிடுக. அல்லது விற்பனை சட்டத்தின் அடிப்படை கூறுகள் யாவை? நரேட் த எவல்யூஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஆர் வாட் ஆர் த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஸ்கேல்? மேலாண்மை பணிகள் ஏதேனும் 5 எழுதுக. ஸோ அந்த மேலாண்மையோட பணிகள் வந்து அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்குறது, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்கள் யாவை?
Explain any 5 functions of management. What are the objectives of Consumer Protection Act 1986? பங்குச்சந்தை பணிகளில் ஏதேனும் 5 விவரிக்கவும். ஸோ இந்த பங்குச்சந்தை பணிகள் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, இது நல்லா படிச்சுக்கோங்க. அல்லது தாராளமயமாக்கலின் குறைபாடுகள் யாவை? எக்ஸ்பிளைன் எனி 5 functions of stock exchange. வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லிபரலைசேஷன்? அடுத்து பார்த்தீங்கன்னா பங்குகளுக்கும் கடனீண்டு பத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் 5 எழுதுக. அல்லது தொழில் முனைவோரின் வணிக பணிகளை கூறி விளக்குக. ரைட் எனி 5 difference between difference and shares. Explain the detailed commercial functions of entrepreneurs. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியலுக்கான பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு மெயினாக 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க, கம்பல்சரி இதிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி டைப்புக்கான கொஷின் பேப்பரும் இருக்குது. ஸோ ஏ டைப் பி டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் மட்டும் தான் மாறும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியலுக்கான பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பி டைப்புக்கான கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஷின் பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. 1 மார்க் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 மார்க் ஏ டைப்பில் இருக்கிறது பி டைப்பில் அப்படியே மாறி இருக்கும், அவ்வளோதான். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் இதில் இருக்கிறத எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது இன்டீரியராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம புக் பேக் 2 மார்க் 3 மார்க் படிச்சுட்டு போனாலும் இன்டீரியருமே கொஞ்சம் பார்த்துருப்போங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நமக்கு கம்பல்சரியில் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதனால் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டோம். இது 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கொஷின் பேங்க்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். மெயினாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இதில் 40வது கொஷின் வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 40வது கொஷின் பாருங்கள், தொழில் முனைவோருக்கும் மேலாருக்கும் இடையான வேறுபாடுகள் எதேனும் 3 எழுதுக. ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இது எந்த சாப்டரில் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள். ரைட் எனி 3 difference between entrepreneurs and managers. அதே மாதிரி 2 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 30வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. அப்போ 30வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்கம் என்றால் என்ன? இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிபரலைசேஷன் வந்து இருக்கும், தாராளமயமாதல். ஸோ அதெல்லாம் படித்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி எந்த கொஷின் வந்து கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஸோ 2 மார்க்கில் 13 கொஷின் கம்பல்சரி. அதே மாதிரி 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 14 கொஷின் கம்பல்சரி. ஸோ நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் எல்லாத்துலேயுமே கம்பல்சரியை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் காமர்ஸ் சப்ஜெக்ட்டில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் வணிகவியலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நடுவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.